வணக்கம் நியூஸ் மேட்ரிக்ஸ் நேர்களே. நேற்று எதையும் வீடியோ எங்களால் போட முடியல. ஸோ அதனால் இன்றைக்கி நேற்றைய நியூஸுகளையும் சேர்த்து பேச போகிறோம். நேற்றைய தினம் மரிய வில்சன் அவர்கள் நிதியமைச்சர் அவர்கள் வெள்ளை அறிக்கை விட்டார். அந்த வெள்ளை அறிக்கையில் பல்வேறு விஷயங்களை புதுசாக சொன்னார். திடுக்கிடும் தகவல்லாம் சொன்னாங்க. என்னென்னா 10 லட்சம் கோடி தான் கடன் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் தமிழகத்துக்கு 13 லட்சம் கோடிகள் கடன் இருக்குது. ஒவ்வொருத்தர் மேலேயும் 1 லட்சத்துக்கு மேலே கடன் இருக்கிறதா நேற்றைய தினம் சொல்லியிருக்காரு. அவர் இன்னும் பல்வேறு விஷயங்களை சொல்லியிருக்காரு. என்னென்னா இருக்கிறதுல 2 துறைகள் தான் எப்பொழுதுமே கடன் அதிகமாக இருக்கும். ஒன்று மின்சாரத்துறை, இன்னொன்று போக்குவரத்து துறை. ஏன்னா மின்சாரத்துறையில் இலவச மின்சாரம் கொடுக்குறோம். அதே போல் நாம் ஒரு யூனிட் தயாரிக்கிறதுக்கும் அதே போல் வாங்குறதுக்கும் மக்கள்கிட்ட கலெக்ட் பண்ணுற தொகைக்கும் டிஃப்ரென்ஸ் அதிகமாக இருக்கும். அதை எங்கே ஓரளவு டேலி பண்ணுவாங்கன்னா, தொழிற்சாலை கொடுக்குறாங்களா மின்சாரம், அதில் ஓரளவு டேலி பண்ணுவாங்க. போக்குவரத்து துறையை பற்றி நம்மளுக்கு தெரியும் நல்லாவே. இலவச பேருந்து மகளிருக்கு கொடுக்குறோம். அதே போல் அரசு பேருந்துகள்லாம் எப்பொழுதுமே கட்டணம் குறைவாக இருக்கும் தனியார் பேருந்துகளோட. ஸோ இதுவும் ஒரு காரணம். அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடன் அதிகமாக இருக்கிற துறை போக்குவரத்து லாஸ் அதிகமாக வருது. அதே போல் மின்சாரத்துறையும் கடன் பெருமளவில் இருக்குது. இதனால் மின்சாரம் மற்றும் போக்குவரத்து துறையில் மின் கட்டணம் உயரலாம். அதே போல் டிக்கெட்டோட விலை உயரலாம் அப்படின்னு சொல்லப்படுது. இன்னும் மரிய வில்சன் அவர்கள் நிறைய விஷயத்தை சொல்லியிருக்காரு. ஸோ இது தொடர்பாக நம்ம ஒரு பொருளாதார அறிஞரை பார்த்து ஒரு நேர்காணல் கூடிய சீக்கிரத்தில் எடுக்கலாம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். நீ நினைக்கிறேன்? கண்டிப்பாக எடுக்கலாம். ஏன்னா அவங்க இன்னும் டீட்டெயிலாக பேசுவாங்க. ஏன்னா இப்போ கடன் வாங்குறேன்னா எதுக்கு உலக வங்கிகள்லேருந்து கடன் வாங்குவாங்கன்னா கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்னு சொல்லுவாங்க. அதாவது கட்டடம் கட்டுறது, பாலம் கட்டுறது, சாலை போடுதல், அதே போல் மக்கள் பயன்பாட்டுக்கான ஒரு பொது சேவையாக இருக்குல்ல, இப்போ டெவலப்மெண்ட்ஸு தான் பண்ணுவாங்க. ஆனால் நலத்திட்ட உதவிகளும் ஒரு சில விஷயங்கள் இருக்குது பாரு. லைக் இந்த ஃப்ரீயாக பணம் 1000 ரூபா கொடுக்கறது, அதே போல் இலவசமாக ஏதாவது ஒரு விஷயம் கொடுக்குறது, அதுக்கெல்லாம் பயன்படுத்தக்கூடாது. ஸோ கடன் வாங்கும்போதே அதெல்லாம் இருக்கும். பட் அதை திமுக ஆட்சியில் மீறப்பட்டதாக சொல்கிறாங்க. பார்க்கலாம் என்ன அப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. சார், இந்த வெள்ளை அறிக்கை அப்படின்ற மாதிரி ஞாபகம் வருது. கடந்த ஆட்சியில் ரொம்ப காமெடியாக வெள்ளை அறிக்கையை கேட்டாங்க. அதுக்கு அப்போது அமைச்சர் டிஆர் பாலு என்ன பண்ணாருன்னா, டிஆர்பி ராஜா என்ன பண்ணாருன்னா ஒரு A4 ஷீட்டை வெள்ளையை எடுத்து காமிச்சார். அதான அவங்களால வெளிப்படைத்தன்மை இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாம். அந்த காமெடியை இல்லை பண்ணியிருக்கலாம். அதுக்கு தான் நிறைய பேர் சொல்கிறாங்க, அந்த நக்கலுக்கு தான் உங்களுக்கு குஜினி மஸ்து பண்ணி விட்டாங்க மன்னார்குடியிலேன்னாங்க. சரி, ஜோக்ஸு அப்பாவுக்காக சொன்னேன். அப்பாட் என்னன்னா, இந்த அரசு இந்த மாதிரி வெள்ளை அறிக்கைகள் இந்த மாதிரி விஷயங்கள் வெளிப்படையாக மக்களிடையே வர்றது அது ஒரு வெளிப்படையத்தன்மையை காட்டுமா? இல்லை நீங்கள் வெளிப்படையில் ஆக்சுவலாக மரிய வில்சன் அவர்கள் இந்த துறைக்கு புதுசு. லைக் தாவேக்காவே புதிதாக அரசாக இருந்தாங்க. இன்னும் போல்டான ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக இன்னும் கொஞ்சம் நல்லா ப்ரெசென்ட் பண்ணியிருக்கலாம். பட் இவருமே மரிய வில்சனுமே நல்லா பண்ணார். ஸோ வரும் அந்த ப்ரெஸ் மீட்டில் கொஞ்சம் அந்த பதட்டம் எல்லாருக்குமே இருக்கும். அது மரிய வில்சன் அவர்களுக்கு இருந்தது. நிறைய பேர் அவருக்கு தமிழ் படிக்க தெரியல, ஸோ இங்கிலீஷ் படிக்க தெரியல அப்படின்லாம் சொல்கிறாங்க. பட் அப்படிலாம் இல்லை. புதுசாக ஒரு விஷயத்துக்கு வராங்கன்னா லைக் பாராட்டம் இருக்க தான் செய்யும். அதெல்லாம் பெருசுப்படுத்த தேவையில்லை. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு முதல் சரி இல்லை, இப்போ திமுக சொல்கிறாங்களா, திமுக சரி தாவேக்க விட்டாங்க வெள்ளை அறிக்கை, நீங்கள் கூட விடுங்களேன். பிடிஆர் தான் இருக்கார். உண்மையாகவே இவ்வளோ கடன் இருந்துச்சு. ஆக்சுவலாக இதை திமுக பண்ணியிருக்கணும். நீங்கள் ஆட்சிக்கு வரும்போது வெள்ளை அறிக்கை விடுறீங்கன்னா, ஆட்சியை விட்டு போகும்போது இவ்வளோ கடன் வாங்கினாங்க, இவ்வளோ கடன் இருக்குது, நாங்கள் வந்தப்போ நாங்கள் போகிறப்போ இவ்வளோ கடன் இருக்குது, இதுக்கெல்லாம் செலவு பண்ணியிருக்கோம், இந்தந்த துறையெல்லாம் கடன் இருக்குன்னு சொல்லிட்டு திமுக போயிருக்கும். ஆக்சுவலாக அப்படி ஒரு ஓப்பன் ப்ரெஸ் மீட் அப்போது நிதியமைச்சராக இருந்தால் தங்கம் தென்னரசன் நினைக்கிறேன், அவர் கொடுத்துருக்கணும். கொடுக்கல. ஆனால் இவரை கிண்டல் பண்ணிருக்காங்க. அதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. யார் எதனா இதை கிண்டல் பண்ணுறாங்கல்ல நிறைய பேர். மரிய வில்சன். ஸோ அது ஒரு புறம். அதே போல் விஜயபாஸ்கர் அவர்கள் ராஜினாமா பண்ணிருக்காரு. எப்படி பார்க்க அவருடைய ராஜினாமா? அது ஆரம்பத்திலிருந்தே பேசப்பட்ட ஒரு விஷயம் தான். கடந்த ஒரு 20 நாட்களாகவே அது ரொம்ப சூடு பிடிச்ச ஒரு விஷயம்தான். இடையில கொஞ்சம் தனிஞ்சிருந்துச்சு. நிறையா ரொம்ப ஆசோலேஷனாக இருந்தாருன்னு சொல்கிறாங்க. எந்த முடிவு எடுக்கிறதுன்னு தெரியாமல் குழப்பமாக இருந்தால். அதே மாதிரி கட்சியை அவர் கைவிட்டுருச்சு. ஏன்னா அந்த மாவட்ட செயலாளர், புதுக்கோட்டை மாவட்ட செயலாளர் பதவி அவர் தொடர முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு அறிவிப்பு வந்ததுலேருந்தே அவருக்கு மனசு குமுறல் அதிகமாக இருந்துச்சு. ஏன்னா என்னதான் இருந்தாலும் நான் சுயேட்சையாக இருந்தாலுமே கணிசமான ஓட்டு அந்த இடத்துல வாங்கக்கூடிய ஒரு ஆள். ஏன்னா இவ்வளோ பெரிய அலையிலேயே 47,000 வாக்குகள் கிட்ட நான் லீடிங்கில் ஜெயிச்சிருக்கேன். என்னுடைய தனிப்பட்ட செல்வாக்கு, கட்சியை தாண்டி என்னுடைய தனிப்பட்ட செல்வாக்கு இருக்குது. ஆனால் என்னையே நான் ஏதோ தாவேக்காக்கு ஆதரவு கொடுத்ததுனால அந்த ஒரு செகண்ட் என்னை தூக்கி போட்டாங்கன்ற ஒரு மன உளைச்சல் இருந்தார். அதன் பிறகு தாவேக்கா கிட்ட திமுக கிட்ட பல கட்ட பேச்சுவார்த்தை நடத்தின பிறகு தாவேக்கா கிட்ட கொஞ்சம் அவருக்கு
ஃபேவரபுளாக இருந்துச்சு. அவருக்கு வந்து ஃப்யூச்சர் அங்கே இருக்குதுன்னு அவங்க ப்ராமிஸ் பண்ணதுனால அந்த ராஜினாமா கடிதத்தை கொடுத்துட்டாரு. எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணிவிட்டு இன்னும் ஒரு அதிகபட்சம் இன்னும் ஒரு மாதம் இல்லை ஒரு 10-20 நாட்களுக்குள்ளே வந்து தாவேக்கால இணையிற விழா நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. இன்னும் சி.வி. சண்முகம் அவர்கள் வந்து முடிவு எடுக்கலை. அதே போல் வேலுமணி அவர்களும் தங்கமணி அவர்களும் வந்து முடிவு எடுக்கலை. அதுக்கான காரணம் என்னன்னு சொல்லப்படுதுன்னா, எதுக்கு இப்போயே நம்ம அவசரப்பட்டுக்கிட்டு, ஏன்னா அதிமுகலேருந்து எந்த ஒரு நம்மளை வந்து கட்சியை விட்டு மாவட்ட செயலர் பதவி விட்டு நீக்கியிருக்காங்க, கட்சியை விட்டு நீக்கலை. லைக் நம்ம வந்து இன்னும் பொறுமையாக செயல்படலாம் அப்படின்னு சொல்லி இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சி.வி. சண்முகம் அவர்களும் வந்து அமைதியாக இருக்கிறதுக்கான காரணமாக தான். நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும், மாவட்ட செயலாளர் பதவி, அதாவது ஒரு 15 ஆண்டுகள் 20 ஆண்டுகள் மாவட்ட செயலராக இருந்திருக்கிறாங்க. அவங்க அந்த மாவட்ட செயலாளர் பதவியை தூக்குனாலே நீங்கள் கட்சிக்கு விட்டு தூக்குனதுக்கு சமமாக தான் அது கருதப்படும். நீங்களே விலகிங்கன்னு சொல்கிறத சிம்பாலிக்காக சொல்கிறாங்க. அவ்வளோதான் புரிஞ்சுக்கணும். இதுக்கப்புறம் அவங்க கட்சியில் எந்த அங்கீகாரமும் இருக்க போகிறதில்ல. அடுத்த முறை சீட்டு கொடுப்பாங்களான்னு தெரியல. அப்போ அவங்களுடைய வழி என்ன? மாற்று கட்சி தான். மாற்று கட்சி இல்லை தாவேக்கா இல்லை திமுக, 2 ஆப்ஷன் தான். இல்லை பாஜக. ஆமாம், பாஜகவுக்கு இவர் எஸ்பி வேலுமணிலாம் போனால் மாநில தலைவர் கூட அதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் மாநில தலைவராகி அங்கே என்ன பெர்ஃபார்ம் பண்ண முடியும்? அவருக்கு ஸ்கோப் இல்லைல்ல. அவர் வந்து ஸ்டேட் மாநில அரசில் வந்து ஆகலாம்ல, சென்ட்ரல் மினிஸ்டர் ஆகலாம். பட் லோக்கலில் நீங்கள் அரசியல் பண்ண முடியாது சென்ட்ரல் மினிஸ்டர் ஆகிட்டோன்னா. லைக் ஸ்டேட்டு அவங்களாம் வந்து இங்கே வந்து பழக்கப்பட்டவங்க, ஒரு மாநில கட்சி மாநில அரசியல் செய்து வந்து பழக்கப்பட்டவர்கள். இப்போ மாவட்ட அரசியல் தான் தெரியும். மாவட்ட அரசியல் மாநில அரசியல் இங்கே தான் வந்து எப்படி வந்து பணம் சம்பாதிக்கணும், எப்படி வந்து டெண்டர் வாங்கணும், இதே போல் எப்படி வந்து கட்சியை கைப்பற்றி கொண்டு வச்சுருக்கணும், தொண்டர்களை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணணும், இதை தான் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்கள வந்து ஒரு தேசிய கட்சிக்கு போவாங்களான்னு பார்த்தீங்கன்னா போக மாட்டாங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு அதிமுக தோறதுக்கான வாய்ப்பு இருக்குதா எனக்கு தெரியல. ஒன்று தாவேக்கா இல்லை திமுக, இந்த 2 கட்சியில் ஏதாவது ஒரு கட்சிக்கு வந்து போவாங்க. அந்த முடிவை ரொம்ப சீக்கிரமாக எடுத்துருவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் திமுக வந்து அதில் தீவிர முயற்சி ஈடுபட்டு இருக்குது. ஏன்னா 2 மணி சகோதரர்களையும் வந்து தன் கட்சிகளை கொண்டு வரணும். ஏன்னா அந்த இடத்துல கொஞ்சம் வீக்காக தான் இன்னமும் இருக்காங்க, அவங்க பெருசாக ஜெயிக்க முடியல. அப்படினால 2 பேரும் கொண்டு வந்தால் நம்மளுக்கு ஒரு பலம் அப்படின்ற மாதிரி இருக்கிறாங்க. இது வந்து அந்த கொங்கு மண்டலத்தில் இருந்த ஒரு முன்னாள் அமைச்சருக்கு மிகப்பெரிய தலைவலியாக கூட இருக்கும் ஃப்யூச்சரில். இல்லை, அவர்கிட்டையுமே பேசுகிறாங்களாம். அந்த கொங்கு மண்டலில் வந்து பேரே சொல்கிறேண்ணே, செந்தில் பாலாஜி அவர்கிட்டே நேராக பேசுகிறாண்ணா வேலுமணி அவர்கள். இந்த மாதிரி அப்படின்னு கழிச்சு வாங்கன்னு சொல்லிட்டு ஒரு செந்தில் பாலாஜினா ஒட்டுமொத்த கொங்கு மண்டலத்தையும் ஆளு போய் செய்கிறாரு. ஏற்கனவே வந்து முத்துசாமி இருக்கார், சக்கரபாணி அவர்கள் இருக்கார், அப்புறம் செந்தில் பாலாஜி அவர்கள் இருக்காங்க, இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க எல்லாமே தோத்துட்டாங்கல்ல, இல்லை எம்எல்ஏ கூட இல்லை தோத்துட்டாங்க. அது எனக்கு புரியுது. என்னென்னா ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒருத்தவங்க, இப்போ நாமக்கல்லில் வந்து ஒரு தங்கமணி இருப்பார், கோயம்புத்தூரில் வந்து வேலுமணி அவர்கள் இருப்பார். ஸோ ஒவ்வொரு கட்சிங்களும் வந்து ஒவ்வொருத்தங்க இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்பொழுது லைக் அவங்களோட ஹோல்டை வந்து விட மாட்டாங்க. இப்போ அதிமுகவும் அந்த பர்ஃபார்ம் தானே பண்ணியிருந்தார் வேலுமணி அவர்கள். அப்படி இருக்கும்போது திமுக அதிமுக தாவேக்காவுக்கு போவாங்களா இல்லைன்னு தெரியல. பிஜேபி அதை விரும்பாது அப்படின்னு நினைக்கிறேன். தாவேக்காவுக்கு வந்து வேலுமணி அவர்கள் போவது. அவரும் வந்து கொஞ்சம் அந்த ஆர்எஸ்எஸ் பாஜக கூட கொஞ்சம் க்ளோஸாக இருக்கிற அந்த க்ளோஸ் சர்க்கிளில் இருக்கக்கூடியவர் அவர். சரி, அடுத்ததாக வந்து இன்னொரு விஷயம் என்னென்னா, திமுக தரப்பில் இருந்து இந்த ஆட்சியை வந்து எப்படியாவது கலைக்கணும் அப்படின்ற ஒரு முன்னெடுப்புகளை இப்போயே சின்னதாக கொளுத்தி போடுறதா சொல்கிறாங்க. அங்கங்கே எங்கெங்கே சான்ஸ் கிடைக்குதோ அங்கங்கே நம்ம பற்ற வச்சு விட்டுடலாம், அது ஒரு 6 மாதம் கழிச்சு வெடிச்சா நம்மளுக்கு வந்து பாசிபிள் அப்படின்ற மாதிரி பல வேலைகளை வந்து பார்த்துட்டு இருக்கிறதா சொல்லப்படுது. அது எந்த மாதிரியான யூகங்களை வந்து வளர்த்து வச்சுருக்காங்க? இல்லை, நீ வந்து 1 இல்லை 2 விஷயம் இல்லை, நிறைய விஷயங்களில் வந்து நல்லா அப்சர்வ் பண்ணால் வந்து உங்களுக்கு தெரியும். முதலாவது விஷயம் வந்து சட்ட ஒழுங்கில் வந்து எங்கேயாவது ஒரு கொலையோ இல்லை பெண்களுக்கு எதிரான பாலியல் துன்புறுத்தல் நடந்தாவோ அதை வந்து மிகப்பெரிய அளவில் வந்து எடுத்து பேசுகிறாங்க. ஓகேங்களா? அதை வந்து நான் நியாயம்லாம் பார்த்ததில்ல. எதிர்கட்சிகள் அவங்க வேலையை செய்யும், மீடியாக்களும் செய்வாங்க. நீங்கள் ஏன் செய்கிறீங்க, இப்போ தானே வந்திருக்குன்னு நம்ம சொல்லவே முடியாது. ஓகேவா? நான் இப்போ என்ன சொல்லலாம்னா, தாவேக்கா வந்து அதை கூடிய விரைவில் சரி செய்யும் அப்படின்னு தான் சொல்லலாம். பட் அதை நம்ம பேசவே கூடாதுன்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா நிறைய அரசு ஊழியர்கள் இருக்காங்க, நிறைய துறைகள் இருக்குது. இப்போ மின்வாரிய ஊழியர்கள் இருக்காங்களே, நிறைய பேருக்கு வந்து பணி நிரந்தரம் பண்ணணும், ஊதிய உயர்வுன்னு சொல்லிட்டு போராட்டம் நடத்துகிறாங்க. இன்னொரு பக்கம் போக்குவரத்து தொழிலாளர்கள் இருக்காங்க. இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா அரசு பள்ளி ஆசிரியர்கள் இருக்காங்க. ஸோ வந்து ஒவ்வொருத்தவங்களாம் வந்து ஜாக்டோஜி இல்லை களத்துக்கு வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. இப்போ ரீசெண்ட் டேஸில் வந்து அதை ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. தாவேக்கா அரசு எங்களுக்கு வந்து இதை பண்ணலை. குறிப்பாக டாஸ்மாக் ஊழியர்கள் கூட இப்போ டாஸ்மாக் ஊழியர்கள் 11,000 வந்து வச்சுக்கிட்டு நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு காரணம் என்னென்னா, அந்த 10 ரூபா வாங்குவாங்கள்ல, அந்த 10 ரூபா வாங்கிட்டு அதை வந்து பிரித்து எடுத்துப்பாங்க. மேனேஜர் இருப்பார், அங்கே வந்து கேஷியர் இருப்பார், அப்புறம் வந்து அவங்க ஒர்க் பண்ணுற இருப்பார், பாட்டில் எடுத்து கொடுப்பாரு, அவங்க இருப்பாங்க. ஸோ அவங்களாம் பிரித்து எடுத்துப்பாங்க.
ஸோ அதனால் வந்து அவங்களுக்கு பெருசாக வந்து சரி 11,000 நம்மளுக்கு எனக்கு கிம்பளம் வருது இல்லை. அப்போ ஒரு நாளைக்கு வந்து 1000 பாட்டில் விற்றா 1000 பாட்டு 10,000 தெரிஞ்ச ஒரு கடைக்கு வந்து சாலையிடாக ஒரு 5 லட்சத்துலேருந்து 10 லட்ச ரூபாய்க்கு மாதம் ஒரு நாளுக்கு. இல்லை அது வந்து ஏரியாவை பொறுத்து மாறும். ஒரு ஏரியா இப்போ சிட்டியிலலாம் வந்து 5 லட்ச ரூபா வரைக்கும் வியாபாரம் ஆகுது. 5 லட்சம் பாட்டில். அப்போ 5 லட்சம் 10 50 லட்சம். 50 லட்சமா? ஆமாம் 50 லட்சம். கணக்கு தெரியாமல் ஏதாவது சொல்கிறீங்க? ஆமாம் கணக்கு தெரியாத சொல்கிறப்போம். திடீர்னு ஏதாவது கலாய்ச்சி விட்ருவாங்க. இல்லை 5 சாரி பாட்டில் அது பாட்டில் சரி இல்லை நீ சொன்னது வந்து தொகை 5 லட்சம். அதாவது அந்த 10 ரூபா வந்து அவங்க மட்டும் பிரிச்சுக்க மாட்டாங்க. அந்த டிஎம்னு சொல்லிட்டு போடுவாங்களா, டிஸ்ட்ரிக்ட் மேனேஜர். அவங்க வந்து பல கோடி ரூபாய் லஞ்சம் கொடுத்து தான் வருவாங்க. ஒரு வருஷம் தான் அதோட வேலிடிட்டி. அவங்களுக்கு அந்த அமௌண்ட்டு இல்லை, பார்ட்டிக்கு தனியாக போவோம், மாவட்ட செயலாளருக்கு தனியாக போவோம், கட்சிக்கு தனியாக போவோம், ஒன்றிய செயலாளருக்கு தனியாக போவோம். ஸோ அதில் வந்து நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது. நம்ம வந்து டாஸ்மாகில் வேலை செய்ய ஊழியர்களை வந்து ஐயோ 10 ரூபா வாங்குறாங்களே அப்படின்னு சொல்கிறோம். பட் 11,000 வச்சுக்கிட்டு உண்மையாகவே வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க? சரி இது திமுக ஆட்சியில் நம்ம கேட்டிருக்கணும். இப்போ தாவேக்கா ஆட்சியில் வந்து அந்த ஊழியர்கள் கேட்குறாங்க. திமுக ஆட்சியும் வந்து இந்த மாதிரியான போராட்டங்கள் வந்து நடந்துருக்கணும். ஏன்னா அந்த கேட்டிருக்கணும். ஒரு தலைவர் இருக்காருன்னு இப்போ தான் எல்லா மீடியாவும் காட்டுறாங்க. அவங்க வந்து கம்யூனிஸ்ட் சங்கமே இருக்குது தெரியுமா? கம்யூனிஸ்ட் அங்கே ஒரு சங்கம் இருக்குது, தொழிலாளர் சங்கம். கம்யூனிஸ்ட் கீழே வந்து ஒரு பிரிவு வராங்க. ஸோ அவங்க வந்து ஒரு கட்டத்தில் போராட்டம் நடத்துனாங்க. இப்போ வந்து அக்ரெசிவாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி வந்து மூளைக்கு மூளை வந்து எப்படியெல்லாம் தாவேக்காக்கு செக் வைக்க முடியுமோ அப்படிலாம் வச்சிட்ருக்காங்க. இது வந்து திமுகவிலே இது வந்து திமுக வந்து பப்ளிக்கை வச்சியும் எதிர்கட்சியாக செயல்படுறாங்க. பட் திமுக பார்ட்டியாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி பாஜக என்ன பண்ணுறாங்க? ஏன் பாஜக அமைதியாக இருக்காங்க? ஏன்னா காங்கிரஸ் வந்து தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு அழிந்து போன கட்சி அப்படி தான் அவங்க பார்க்குறாங்க. இதுக்கு முன்னாடி வந்து காங்கிரஸில் இருந்துச்சு, இப்போ வந்து தாவேக்காவில் இருக்குது. எங்களை மீறியும் வந்து தாவேக்காவுக்கு நீங்கள் சேர்த்துக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அமைதியாக இருக்கிறதுக்கு பின்னாடி ஒரு பெரிய பிளான் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க. இப்போ யார் சேர்ந்து பண்ணுறாங்க? எல்லா கட்சியும் பாஜக, திமுக, அதிமுகன்னு சொல்லிட்டு 3 கட்சியினரும் தாவேக்கா ஆட்சியை எப்படியாவது கலைத்து விட வேண்டும் சொல்லிட்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜியை வந்து கையாளுறாங்க. இப்போது நான் சொன்ன மாதிரி இது வந்து ஒரு போராட்டம். பாஜக என்ன பண்ணுறாங்கன்னா திமுக வந்து கட்சி ரீதியாக என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ ஜூனியர் விகடனில் கூட வந்து வந்திருக்கு, விஜய் அவர்கள் வந்து நாற்காலியில் உட்காந்துருக்க மாதிரியும் அது ஆளுக்கு ஒருத்தவங்களாம் வந்து பிடிச்சிருக்க மாதிரியும் வந்துச்சு. ஸோ அவங்க அதில் போட்டிருக்க நியூஸ் படி பார்த்தீங்கன்னா, ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம பேசியிருக்கோம், அதில் டீட்டெயிலாக வந்து போட்டிருக்காங்க எப்படி வந்து அவங்க பிளான் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ தாவேக்காவுக்கும் 119 பேர் வந்து ஆதரவு அளிக்கிறாங்க. இப்போது தாவேக்காவில் இருக்கிற எம்எல்ஏக்களை வந்து நீங்கள் விலைக்கு வாங்க முடியுமானா, எந்த கட்சியாக இருந்தாலும் வாங்க முடியும். யாரை வாங்க முடியும், யாரை வாங்க முடியாதுன்னா, இப்போ விஜய் ரசிகர் மன்றத்துலேருந்து வராங்கன்னா அவர்கள் வந்து அவங்க தலைவர் மேலே வந்து முதல்வர் மேலே வந்து அதீத பாசம் கொண்டவர்கள். தலைவருக்கு வந்து நம்ம துரோகம் செய்யக்கூடாதுன்னு நினைப்பாங்க. ஆனால் இன்னொரு அரசியல் கட்சியிலேருந்து ஒருத்தவங்க வராங்கல்ல, காசு கொடுத்துருப்பாங்க, இல்லை அவங்களுக்கு வந்து பணம் வேணும், இல்லை வந்து அமைச்சர் பதவி வேணும், யாராவது விரக்தியில் இருப்பாங்க. ஸோ அவங்களெலாம் யார் அப்படின்னு சொல்லிட்டு தேடி கண்டுபிடிச்சிட்ருக்காங்க. அதில் வந்து 2 பேர் வந்து சிக்கிக்கிறதுக்காகவும் அந்த ஜூனியர் விகடன் ஆர்டிக்கலில் போட்டிருக்காங்க. 2 பேரை பிடிச்சிட்டாங்களா, இன்னும் வந்து நிறைய பேர் வந்து பிடிக்க போட்டா சொல்கிறாங்க. ஆனால் இதுக்கு வந்து தாவேக்கா ஒரு கவுண்டர் வச்சுருக்காங்க. ஓகேங்களா? இப்போ திமுக மேட்ருக்கு வரலாம். இப்போ திமுக 6 மாதத்துக்கு ஒரு டைம் தான் வந்து ஃப்ளோர் டெஸ்ட் பண்ண முடியும். இப்போ ஃப்ளோர் டெஸ்ட் பண்ண முடியாது அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி எழுதலாம். சபாநாயகருக்கு வந்து ஆதரவு இல்லை, சபாநாயகருக்கு வந்து பெரும்பான்மை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஒரு லெட்டர் கொடுத்து உங்கள் ஃப்ளோர் டெஸ்ட் வந்து அப்பாவுக்கு எதிராக பண்ண அது என்னென்னா, இப்போ சபாநாயகருக்கு எதிராக வந்து ஒன்று கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சபாநாயகருக்கு ஆதரவு இல்லைன்னா கட்சிக்கே ஆதரவு இல்லைன்னு தான் பொருள். அந்த அவர் சார்ந்த கட்சிக்கே ஆதரவு இல்லைன்னு தான் பொருள். ஆட்சி வந்து கலைஞ்ச மாதிரி. அது ஆட்சி கலைஞ்ச மாதிரினா இப்போது கவர்னர் வந்து ஈஸியாக வந்து ஒப்புதல் தருவார். எப்படி ஒப்புதல் தருவார்னா, இங்கே தான் பிஜேபியோட ரோல். ஓகேவா? அப்போ அதிமுக எம்எல்ஏக்கள் வந்து மேலும் ஒரு 25 பேர் ஆதரவு வச்சாங்கல்ல, அவங்களோட ரோல் எங்கே வருதுன்னு அப்படின்னு பார்க்கணும். அப்போ தான் நம்ம கொஞ்ச நாளுக்கு முன்னாடி பேசினோம்ல, அங்கே ஒரு டெஸ்ட் வச்சுருக்காங்க. ஸோ அந்த அதிமுக கொஞ்ச நாள் முன்னாடி இன்பதுரை அவர்கள் வந்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு போட்டார். அது என்ன வழக்குனா, இந்த மாதிரி வந்து 4 பேர் ராஜினாமா பண்ணிட்டாங்க, அவங்க ராஜினாமாவை ஏற்றுக்கொள்ளக்கூடாதுன்னு ஒரு வழக்கு போட்டிருக்காங்க. ஏற்றுக்கொள்ளக்கூடாதுன்னா அவங்கள தகுதி நீக்கம் செய்யணும். இப்போ அவங்கள தகுதி நீக்கம் செய்யணும். ஏற்கனவே வந்து 25 பேர் தாவேக்காவுக்கு ஆதரவு அளித்தாங்கல்ல, அவங்க 25 பேரும் வந்து தகுதி நீக்கம் செய்கிறதா வந்து பொருள். அப்போது அதிமுகவில் இருக்கிற எம்எல்ஏக்களும் உங்களால் வந்து ஆதரவு அளிக்க முடியாது. சரி, இப்போ நம்ம இப்படி எடுத்துக்கலாம்ல, எம்எல்ஏக்கள் வந்து தகுதி நீக்கம் செய்கிறது வந்து நீதிமன்ற கையில் இல்லை, சபாநாயகர் கையில் தானே இருக்குது. அந்த ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கணும்ல.
இல்லை சபாநாயகர் கையில் இருக்குது, பட் இங்கே நிறைய சட்ட சிக்கல் இருக்குது அதில். ஓகேவா, நம்ம வந்து இப்படி தான் நடக்கும் அப்படின்னு சரி, எந்த ஒரு மூதாந்திரத்தின் அடிப்படையில் வந்து உயர்நீதிமன்றம் அது செல்லாதுன்னு அறிவிக்க முடியும்? சரி, உயர்நீதிமன்றத்தில் பண்ணல, உச்சநீதிமன்றத்தில் வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க. உச்சநீதிமன்றமும் எந்த ஒரு மூதாந்திரம் இப்போ ஏதாவது வந்து அவங்க ஒரு ப்ரூஃப் இருக்கலாம், இல்லை குதிரை பேதம் நடந்தது வந்து உண்மை அப்படின்னு ஒரு ஆக்சுவலாக இவங்க அந்த 4 பேருக்காக மட்டும் போல, ஏற்கனவே 25 பேர் இருக்காங்கல்ல, அவங்களுக்கும் சேர்த்து போகிறாங்க. இது தகுதி நீக்கம் செய்ய போடணும் எல்லாரும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து போகிறாங்க. அவங்க அந்த 4 பேருக்கு மட்டுமே போடல அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். இப்போ அந்த 25 பேருக்கும் வந்து சேர்த்து பண்ணாங்கன்னா அப்போ அதிமுகவில் இருக்கிற எம்எல்ஏக்களும் வந்து தாவேகாவுக்கு ஆதரவளிக்க முடியாது. இப்போ கவர்னர் யாரோட ஆள்? பாஜகவோட ஆள். பாஜகவோட கைப்பாவை அப்படின்னு தான் எல்லா ஆளுநர்களும் வந்து திமுகவும் சொல்லியிருக்காங்க, அதிமுகவும் சொல்லியிருக்காங்க, தாவேகாவும் வந்து சொல்கிறாங்க. அப்படி சொல்லும்போது பகிரமாக ஆளுநருக்கு அந்த பேசல இது வரைக்கும். ஏன்னா அவங்களுக்கு இடையே வந்து அந்த கிளாஷ் வர்ற இன்னும் பெரியதாக வந்து அந்த கிளாஷ் ஆரம்பத்தில் ஸ்டார்ட் பண்ணும்போது கிளாஷோட தானே ஸ்டார்ட் பண்ணாங்க. ஃப்ளோ டெஸ்ட்டு நாங்கள் வந்து 2-3 அடுத்த வாரம் நாங்கள் நிரூபிச்சுக்கிறோம். இல்லை, அவங்க அப்போ தான் ஆட்சிக்கு வராங்க, எதுக்கு நம்ம தொடக்கத்திலே வந்து அந்த கிளாஷ் வரணும், சுமூகமாக முடிக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப அமைதியாக இருந்தாங்க. ஸோ எதிர்காலத்தில் நம்மளுக்கு தெரியும் அவங்க என்ன மாதிரியான விஷயங்களை வந்து பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து இப்போ தான் வந்து தாவேக்கா என்ன ஸ்ட்ராட்டஜி கையில் எடுத்துருக்காங்கன்னா, திமுகவில் யாராவது இருப்பாங்களா அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள், அவங்கள விலைக்கு வாங்கணும் அப்படின்னு பண்ணுறாங்க. இப்போ வந்து திமுக கட்சியில் இருக்கிற எல்லா கட்சி ஆல்மோஸ்ட் கூட்டத்தில் இருக்கிற எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டாங்க. யாரை? விசியை கொண்டு வந்துட்டாங்க. அவங்க தனிச்சின்னத்தில் இருந்தாலும் வந்துட்டாங்க. இல்லை, கம்யூனிஸ்ட்டுகளும் அப்படி தான். ஏன் வந்து ஒரு கட்சி தனி சின்னத்தில் நிற்பது முக்கியமானது என்பதற்கு வந்து அண்ணன் திருமாவளவன் அவர்கள் வந்து ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. சிறந்த எடுத்துக்காட்டு. அவங்க எப்பயுமே ஏனி சின்னத்தில் நிற்பாங்க. அது ஏன்னா இந்த மாதிரியான ஒரு பிரச்சனை வரும். நாளைக்கு வந்து ஏதாவது வந்து ஒரு பேசுகிறாங்க அப்படின்னா ஒரு கட்சிக்கு எதிராக திமுகவுக்கு எதிராக பேசுகிறாங்கன்னு வச்சுங்களேன். அப்படி பேசும்போது இந்த மாதிரி தகுதி நீக்கம் பண்ணுவாங்க, இல்லை ராஜினாமா பண்ண சொல்லி அழுத்தம் கொடுப்பாங்க. எங்களுக்கு ஏதாவது ஒரு அழுத்தம் கொடுத்து கொண்டே இருப்பார்கள். இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் பார்த்தீங்கன்னா முதல்வர் விஜய் அவர்கள் வந்து திருச்சி கிழக்கு அந்த நன்றி கூறுவதற்காக அந்த விழாவுக்கு போனார். அப்படி போகும்போது அங்கே துரை வைகோ எம்பி அவர்கள் வராங்க, திருச்சியில் வந்து அவங்கள வரவேற்கிறாங்க. அப்படி வரவேற்கும்போது இப்போ வைகோ அவர்கள் வந்து நீங்கள் மீட் பண்ணிருக்காரு தலைமைச் செயலகத்தில். திமுக கூட்டணியில் இருக்க மதிமுகவில் இருக்க 2 பேர் வந்து ராஜினாமா பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதா சொல்கிறாங்க. அவங்களும் வந்து ராஜினாமா வந்து உதயசூரியன் சின்னத்தில் நின்றுருக்காங்கல்ல. உதயசூரியன் என்னன்னா என் தனிப்பட்ட ஒரு விஷயம் என்னன்னா, நீங்கள் சொன்னீங்கல்ல சொந்த சின்னத்தை நிற்கிற இதுன்ட்டு, அவங்களுக்கு ஆல்ரெடி பம்பர சின்னம் சொந்த சின்னம் கண்டிப்பாக இருந்தது. பட் ஆனால் இவங்க ஃபோர்ஸ் பண்ணியிருக்காங்க, திமுக ஃபோர்ஸ் பண்ணி வந்து உங்களை பம்பரம் சின்னத்தில் வந்து பம்பர சின்னம் வந்து ஆல்மோஸ்ட் அவங்களுக்கு போயிடுச்சு. அந்த வாக்கு சதவீதத்தை வந்து நிர்வகிக்க முடியாதால கடந்த தேர்தலில் போயிடுச்சு. ஆனால் அதுக்கு பிறகு தான் அவங்க பையன் வந்து தீப்பெட்டி சேர்ந்தார். இல்லை, இப்போயே வந்து ஏதோ ஒரு தென்னை மரமோ இல்லை ஏதோ பனைமரமோ நின்னாலும் வந்து உங்களுக்கு ஓட்டு போட ஆல்மோஸ்ட் அது வந்து ஒரு 35 வருஷத்துக்கு கட்சி, 30 வருஷத்துக்கு கட்சி, 30 வருஷ கட்சி. ஸோ அந்த கட்சியை வந்து இப்போது இந்த பக்கம் வந்து சாஞ்சிருக்காங்க. இப்போ வந்து இவங்க 2 பேரும் வந்து ராஜினாமா பண்ணுறாங்களா. இப்படி ராஜினாமா பண்ணும்பொழுது இன்னும் இது பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் வரமாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அவங்க ரொம்ப இன்டாக்டாக இருக்காங்க. வேறு யாரெல்லாம் அங்கே வந்து வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது என்னன்னு தெரியல. பட் தாவேகா வந்து திமுகவில் இருக்கிற சில அதிருப்தி எம்எல்ஏக்கள், அதே போல் நம்மளுக்கு திமுகவில் ஃப்யூச்சர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் இருக்காங்களே. ஸோ அவர்களெல்லாம் வந்து இந்த பக்கம் வந்து கொண்டு வருவாங்க. அதை தாண்டி அவர்களே அந்த ஃப்ளோர் டெஸ்ட் நடத்துகிறாங்களே, அப்போது அவர்களுக்கு எதிராக ஆதரவு தெரிவிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா வந்து சொல்கிறாங்க. சரி, இந்த இடத்துல திமுகவுடைய உற்ற நண்பனாக இருக்கிறது யார்? திமுகவுக்கு உற்ற நண்பனா யாருமே இல்லை. யார் இருக்கா? பாஜக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அதுதான் நான் உங்கள்கிட்ட அதிமுகவும் இருக்கும். ஏன்னா அதிமுகவால் அவங்களுக்கு எதுவும் செய்ய முடியாது. இல்லை, பாஜக நினச்சா எது வேணால் செய்யலாம். இல்லை, இந்த இடத்துல தான் வந்து நம்ம வந்து ஊர்ந்து நோக்கி கவனிக்கணும். என்னென்னா பாஜக வந்து ஒரு விஷயத்தில் ரொம்ப அமைதியாக இருக்காங்களா, பின்னாடி ஏதோ பெருசாக பிளான் பண்ணுறாங்க அப்படின்னா. சரி, இன்னொரு விஷயத்த கேட்கணும்னு நினச்சேன். சிஜேபி பார்ட்டி இருக்குல்ல, காக்ரோச் ஜனதா. இல்லை, அதை நம்ம கடைசியாக பார்க்கலாம். ஏன்னா இதை முதல்ல முடிச்சிடலாம். இதில் வந்து என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது திமுகவில் 5 முக்கியமான முன்னாள் அமைச்சர்கள் வந்து இதுக்காகவே வந்து ராப்பகலாக உழைச்சிட்ருக்காங்க. இப்போது தாவேக்கால இருக்கிற வேறு கட்சியிலேருந்து வராங்கள்ல, திமுகவிலேருந்து அதிமுகவிலேருந்து இல்லைம்மா வேறு கட்சியிலேருந்து வராங்கள்ல, பாமகலேருந்து வந்தவங்கலாம் வந்து யாரெல்லாம் அதிருப்தியில் இருக்காங்க, யார் யாருக்கெல்லாம் பணம் வேணும், யார் யாருக்கெல்லாம் அமைச்சர் பதவி வேணும். ஸோ இவங்கெல்லாம் வந்து தேர்ந்து கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ இவங்கெல்லாம் வந்து திமுக சொல்வதை கேட்டால் அடுத்தது ஒருவேளை இந்த ஆட்சி கலைந்து தேர்தல் வச்சா அதில் திமுகவினர் அந்த அமைச்சர் அமைப்பாங்களே, அதில் வந்து இவர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி 6 மாதத்துலேயே ஒரு வருஷத்தில் திரும்பி தேர்தல் வச்சாங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 150 சீட்டை வந்து சாலிடாக வின் பண்ணிட்டு போயிடுவார் டிவிக்கு. நம்ம பொறுத்தவரை தான் பார்க்கணும். இப்போ அதுக்கு மேலே வின் பண்ணலாம். அதுக்கு அதுக்கு மேலே போமான்ல, அது சாலிடாக கிடைக்கும். அதுக்கு மேலே போகுன்றது வந்து ஏன்னா பெரிய கூட்டணி அமைஞ்சிருவாங்க,
மேபி வாய்ப்புகள் இருக்கலாம். ஸோ அதே போல் வந்து அந்த முன்னாள் அமைச்சர்கள் மீது பட்ட வழக்கெல்லாம் இருக்குல்ல, இடி விசாரிக்கிறது, ஐடி விசாரிக்கலாம், அந்த வழக்கெல்லாம் வந்து இப்போ கொஞ்சம் அப்படியே மத்திய அரசு ஸ்லோ பண்ணியிருக்க மாதிரி தெரியல. ஸ்லோ பண்ணியிருக்காங்களா? அவங்களுக்கு வந்து லைக் காங்கிரஸ் எந்த கூட்டணியில் இருக்கோ அவங்க தான் காலி பண்ணணும். ஓகேவா? இப்போ தாவேகா கூட்டத்தில் தான் காங்கிரஸ் இருக்குது. அப்படி இருக்கும்போது தாவேகாவை தான் காலி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து முன்னணியில் இருப்பாங்க, முந்திக் கொண்டு இருப்பார்கள். இப்போ நம்ம பார்க்கும்பொழுது தாவேகாவில் இருக்கிற விடுதலை சிறுத்தைகள் கண்டிப்பாக பண்ணாது. ஏன் பண்ணாதுன்னா அவங்க வந்து அமைச்சர் பதவி கொடுத்துருக்காங்க, உங்களை ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்க, உங்களை சுதந்திரமாக நடமாட விட்டுருக்காங்க. இப்போ நீங்கள் வந்து திமுக ஆட்சியில் வந்து உங்கள் இஷ்டத்துக்கெல்லாம் பேச முடியாது. அதே போல் கம்யூனிஸ்ட்டுகள் வந்து சரி ஆட்சி கலைக்கிறீங்க, இப்போ கழிச்சிட்டு என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு ஒரு கேள்வியை வந்து எழுப்புறாங்க. அடுத்து வந்து எலெக்ஷனா, குடியரசுத் தலைவர் ஆட்சியா அப்படின்னு சொல்லிட்டு பல கேள்விகள் வருது. இது ரெண்டாவது. ஐஎம்எல்லும் வந்து திரும்ப வந்து திமுக கூட்டணிக்கான போகிறதுக்கான வாய்ப்புகள் இது ஒரு விஷயம். மக்கள் அதனாவது ஜனநாயக கட்சியா, மனிதநேய மக்கள் கட்சி பயங்கரமாக விமர்சிக்கிறாங்கல்ல. அவங்க விமர்சனம் பண்ண போகிறாங்க, இவங்க அமைச்சர் பதவியை வாங்கிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு கட்சியும் வந்து ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க. இவர்கள் எல்லாம் வந்து தாவேகா கூட்டணிக்கு தான் வந்து ஆதரவளிப்பாங்க. ஸோ லைக் அவங்க அந்த சபாநாயகருக்கு ஆதரவாக தான் வாக்களிக்க. அதாவது எப்படின்னா அந்த 20 கட்சி கூட்டணியும் தாவேகா 20 கட்சி கூட்டணியோட பலமாக இருக்குது இப்போது அங்கங்கே. சரி, இப்போது ஆக்சுவலாக இந்த 2026 தேர்தலுக்கு அப்புறம் வந்து இந்த ஜாதி கட்சிகள், மதவாத கட்சிகள், அதே போல் சின்ன சின்ன சமூக இயக்கங்கள்லாம் இருக்குல்ல, ஸோ அவர்களுக்கெல்லாம் பெருசாக வந்து பர்ஃபார்ம் பண்ண முடியல. ஏன் பர்ஃபார்ம் பண்ண முடியலன்னா காசு வாங்கிட்டு ஓட்டு போடுறாங்க. ஜாதியை பார்க்கல, மதத்தை பார்க்கல, வேட்பாளரே பார்க்கல. நிறைய பேர் எல்லாம் வந்து விசில் சின்னதுக்கு தான் ஓட்டு போட்டாங்க. அப்படி இருக்கும்பொழுது அந்த சின்ன சின்ன கட்சிகளோட தேவை வந்து தமிழ்நாட்டில் குறைஞ்சிருக்கு. அதே போல் வட தமிழகத்தில் கிட்டத்தட்ட ஒரு 8 அமைச்சருக்கு 8 பேரை வந்து அமைச்சராகாங்க. தலித்துகள் மட்டுமே ஆகியிருக்காங்க. வட தமிழகத்தில் 5, வரைய சமூகத்துக்கு 5, இதே போல் 6 இங்கே தேவேந்திர குல வேளாளர் வந்து 1, அருந்தியர் சமூகத்தை சேர்ந்தவர் 1 அப்படின்னு சொல்லிட்டு 8 பேரை கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு அந்த கிட்டத்தட்ட அவங்களே வந்து 30% கிட்ட இருக்கிறதா வந்து சொல்கிறாங்க. ஸோ இவங்களை மட்டும் நம்ம வந்து இன்டாக்டாக இந்த பக்கம் கொண்டு வந்தால் போதும். இப்போது திரும்ப தேர்தல் வருது, திமுக வந்து என்ன சொல்லி வாக்கு கேட்கும்? விடுதலை சிறுத்தைகள் யார் பக்கம் இருக்காங்க? 8 அமைச்சர்கள் அவங்க கொடுத்தோன்னு சொல்லிட்டு தாவேகா வந்து ஓட்டு கேட்கும். ஸோ உங்களுக்கு வந்து ஈஸியாக கன்சன்ட்ரேட் பண்ணலாம் தலித்துகளோட வாக்குகளை. ஸோ அதனாலே வந்து விடுதலை சிறுத்தைகள் வந்து ஏன்னா ஒரு காலத்தில் வந்து அதிமுகவுக்கு பயங்கரமான வட மாவட்டங்களில் வாக்களித்தவர்கள் வந்து தலித்துகள் தான். ஆமாம், தலித்துகள். எம்ஜிஆர் காலத்துலேருந்து ஜெயலலிதா காலம் வரைக்கும், எடப்பாடியார் காலத்தில் வந்து கொஞ்சம் குறைஞ்சிது. அதை வந்து திமுக டேக் ஓவர் பண்ணாங்க, வெற்றி பெற்றாங்க. இப்போ தாவேகாவும் ஆல்மோஸ்ட் அந்த தான். எப்பொழுதுமே வந்து கொங்கு மண்டலம் வடத்தமிழகம் தான் வந்து உறுதி செய்யும் சொல்லுவாங்க. ஆனால் எப்பொழுதுமே வந்து வடத்தமிழகம் தான் வந்து உறுதி செய்யும். அதற்கு 2026 சட்டமன்ற தேர்தல் வந்து அதுவும் கேடிசிசி பெல்ட்டுன்னு சொல்லுவாங்க. காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர் கேடிசிசி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. செங்கல்பட்டு, சென்னை, ஓகே, இந்த 4 மாவட்டங்கள் தான் வந்து முடிவு செய்யும். கிட்டத்தட்ட 36-37 தொகுதிகள் இருக்குங்க மட்டும். ஸோ இதெல்லாம் கூட்டி கட்சி பார்க்கும்பொழுது ஸோ அதற்கான ப்ராசஸ் போயிட்டுருக்கு. பாஜகவும் அமைதியாக இருக்குது. நான் பாஜகவில் இப்போ ரீசெண்டாக முதல்வர் அவர்கள் டெல்லி போகும்பொழுது சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் வீட்டில் வந்து ஒரு கான்வர்சேஷன் நடந்ததாகவும், அதில் வந்து காங்கிரஸை மட்டும் வந்து உங்கள் கூட்டிலேருந்து கழட்டி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டும் ரெக்வஸ்ட் வந்து பண்ணதாக சொல்கிறாங்க. பட் அதை முதல்வர் விஜய் அவர்கள் வந்து பெரிதாக கொள்ளவில்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நீங்கள் இந்த சூழ்நிலையில் இப்போ சோஷியல் மீடியா வந்து ரொம்ப தமிழ்நாட்டில் ஆக்டிவாக இருக்குது. தமிழ்நாட்டில் இருக்கவங்களாம் வந்து அரசியல் தெரிந்தவர்களாக இருக்கிறார்கள். என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு எல்லாத்துக்குமே தெரியுது பின்னாடி. அப்படி இருக்கும்போது நீங்கள் இந்த ஆட்சியை கலைத்தாலோ இல்லை விஜய் அவர்கள் மீது ஏதாவது நீங்கள் வந்து ஏதோ ஒரு பொய் கேஸ் போட்டோ ஏதாவது ஒன்று பண்ண இப்போ அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் வந்து சிறைக்கு அனுப்பி தான் தேர்தலில் சந்திச்சாங்க. ஸோ அந்த மாதிரி திரும்பி அரவிந்த் கெஜ்ரிவால் தோத்துட்டார். பட் தமிழ்நாட்டில் அப்படி நடக்காதுல்ல. தமிழ்நாட்டில் அப்படி நடக்காது. ஏன்னா அங்கே மீடியா அப்படி ஹைப் பண்ணாங்க. அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து இவ்வளோ வந்து சம்பாதிச்சிட்டாரு. அதான் அந்த மதுபான ஊழல் தானே. ஆமாம், அந்த கொள்கையில் வந்து ஏதோ வந்து ஒரு கரப்ஷன் பண்ணி அவர் மாட்டிக்கிட்டார். பஞ்சாபில் தான் வந்து அந்த பணத்தெல்லாம் இது பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசினார். பேசும்போது கட்சியை காலி பண்ணிட்டாங்க. பட் தமிழ்நாட்டில் அப்படி நடக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஏன்னா இங்கே வந்து எப்பொழுதுமே வந்து மத்தியில் ஒரு கட்சி இருக்குன்னா அதை எதிர்த்து யார் அரசு செய்கிறார்களோ இல்லை மத்தியில் இருக்கவங்க யார் தமிழ்நாட்டில் இருக்கவங்களை அடிக்கிறாங்களோ ஸோ அவர்களுக்கு எதிராக தான் வந்து தமிழ்நாடு கிளர்ந்தெடும். இதுதான் வரலாறு. இதை செல்வி ஜெயலலிதா அவர்கள் பண்ணியிருக்காங்க. கருணாநிதி அவர்களும் வந்து சில டைமில் வந்து பண்ணியிருக்காரு. எம்ஜிஆர் அவர்களும் வந்து பண்ணியிருக்காரு. அண்ணா அவர்கள் வந்து பண்ணியிருக்காரு. ஸோ தமிழ்நாட்டில் ஒரு வேளை அப்படி தாவேக்கு எதிராக மத்தியில் அவர்களும் பண்ணியிருக்காரு.
அவங்க 10 வருஷமாக அதான் பண்ணாங்க. இப்போ தாவேக்கு எதிராக வந்து மத்தியில் இருக்கிற பாஜக அந்த மாதிரி ஏதாவது பண்ணால் அது வந்து விஜய் அவர்களுக்கு தான் சாதகமாக அமையும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்க்குறேன். ஓகே சார். அடுத்து வந்து இந்த காக்ரோச் பார்ட்டி பற்றி சொல்கிறேங்க. ஏன்னா பயங்கரமான வட மாநிலத்துங்கள்லாம் வரவேற்பு இருக்கிற. இல்லை, வட மாநிலத்தில் வந்து எப்பொழுதுமே வடக்கு மாநிலத்தில் வந்து ஒரு காலகட்டத்தில் காங்கிரஸ் தான் வெயிட்டான கட்சி. பாஜகலாம் இப்போ வந்தாங்க. காங்கிரஸ் வந்து ரொம்ப எப்படி சொல்கிறது, எல்லா விதத்துலேயும் உங்களுக்கு வந்து நேஷ்னலிசம் பேசுவாங்க, இன்னொரு பக்கம் வந்து லைக் ரவுடிசம் பண்ணுவாங்க, இன்னொரு பக்கம் வந்து கம்யூனிஸ்ட் இருப்பாங்க. அங்கேயே வந்து ஓரளவு அந்த சித்தாந்தம், அந்த இந்துத்துவா இஸ்லாமிய சித்தாந்தங்களில் இருக்கவங்களும் வந்து இருக்கிறாங்க. அது எல்லோருக்குமான கட்சி. இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் வந்து அங்கே இல்லை. அந்த இடத்த யார் வந்து ஃபில் பண்ணாங்கன்னா ராகுல் காந்தி வந்து பாரத் ஜோடோவில் வந்து பண்ணார் ஓரளவு. பட் அதை தாண்டி வந்து யங்ஸ்டர்ஸை இழுக்கிற மாதிரி அங்கே யாரும் இல்லை. ஸோ அதனால் வந்து தமிழ்நாட்டில் எப்படி லைக் ஒரு எழுச்சியாக இருந்தது சோஷியல் மீடியாவில், உங்களுக்கு கேள்வி கேட்க யாருமே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பேஸ் இருந்தது. பட் அதை இப்போ எப்படின்னா, இப்போ தமிழ்நாட்டில் எப்படி வந்து அதிமுக திமுக தேவையில்லை அப்படின்றாங்களோ, அதே போல் வந்து அந்த வடமாநில இளைஞர்கள் தான், வடமாநிலம் தான் வந்து பிரதமர்களை தேர்ந்தெடுக்கிறதுல மிகப்பெரிய முக்கிய பங்காற்றி இருக்குது. அது கடந்த காலங்களில் நம்ம பார்த்துட்டு வரோம். அவங்க என்ன சொல்கிறாங்க, எங்களுக்கு வந்து மோடியும் வேணாம் ராகுல் காந்தியும் வேணாம், ஒரு இளைஞர்கள் சக்தி வரட்டும் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவு எடுத்துருக்கிறதா நிறைய. எப்பொழுதுமே வந்து ஒரு புது சக்தி வருதுன்னா அது வந்து எப்பொழுதுமே ஆளும் கட்சிக்கு தான் எதிராக அமையும். பட் ஆனால் காங்கிரஸ் அவங்க நம்பல. உண்மையாக சொல்ல போனால் வட மாநிலத்தவர் வந்து எதிர்காலத்தில் காங்கிரஸ் கூட வந்து கூட்டணி வைக்கலாம், இல்லை வந்து பாஜக எதிராக இவங்க அரசியல் செய்யலாம், இல்லை நாங்கள் வந்து இந்த தேர்தலில் போட்டியிட போகலான்னு சொல்லலாம். இல்லை, இப்போ போயிருக்கிற ட்ரெண்டோடையே பார்த்தோம் அப்படின்னா, நான் தமிழ்நாடு தேர்தலில் உதாரணமாக வச்சு சொல்கிறேன். எந்த அளவுக்கு வந்து தமிழ்நாட்டில் ஒரு எழுச்சி இருந்தோ சோசியல் மீடியாஸில், அதை விட பல மடங்கு இருக்குது. ஸோ இந்த ட்ரெண்டே ஒரு வேலை போயிட்டே இருந்துச்சுன்னா அது ஆளும் பாஜகவுக்கு வந்து ஒரு தலைவலியாக தானே இருக்கும். இல்லை, பாஜக வந்து ஒரு விஷயத்தில் வந்து அமைதியாக இருக்காங்கன்னா ஸோ அப்போ ஏதோ பண்ண போகிறாங்க அப்படின்னு அர்த்தம். அவங்களுக்கு வந்து இதே மாதிரி தான் குஜராத்லேயோ வேறு ஏதோ ஒரு ராஜஸ்தான்லேயோ ஒருத்தவங்க வந்து இப்போ பட்டேல் அப்படின்னு சொல்லிட்டு சமூகத்தை சேர்ந்த ஒரு இளைஞரை வந்து ரொம்ப ஒரு பயங்கரமான உர்ஜித் படேலா, சரியாக பேர் ஞாபகம். ஆனால் நீங்கள் அவ்வளோ லாங் போகிறீங்க. அதே போல் வந்தவர் தான் இவருமே, டெல்லி முன்னாள் சீஃப் மினிஸ்டர் அரவிந்த் கெஜ்ரிவாலும் அதே மாதிரி ஒரு இயக்கத்தில் படித்தவர்னு வந்து. இல்லை, அவர் வந்துட்டார். பட் இங்கே வரும்போதே வந்து அந்த உர்ஜித் படேல்னு எனக்கு பேர் சரியாக தெரியல. அஜித் பத்தியில் ஏதோ ஒன்று, பட்டேல் சமூகத்தை சார்ந்தவர். அவர் பட்டேல் சார்ந்தவர். பட்டேல் பேரே பட்டேல் முடியும், ஓகேவா? அந்த சமூகத்தை சார்ந்தவர் அவர். ஸோ அவர் வந்து அந்த சமுதாயத்தை மக்களை வந்து ஒரு 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 எழுச்சி வந்தது, அவரை வந்து தங்க பக்கம் வந்து எடுத்துக்கிட்டாங்க. நீங்கள் சொல்கிறது வந்து தலித் ஆக்டிவிஸ்ட்டு, ஓகேவா? அவரும் ஒரு கட்சி வச்சுருக்காரு. ஸோ அவர் வந்து அங்கே இருக்கார். அவர் பாஜக எதிராக தான் எப்பவும் அரசியல் செய்வார். ஸோ இங்கே நம்ம பார்க்கும்போது இந்த காக்ரோச் பார்ட்டி வந்து என்ன மாதிரியான ஸ்டாண்ட் எடுக்க போகிறாங்க, யார் தலைவர், எப்படி எலெக்ஷனை ஃபேஸ் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. ஏன்னா இப்போ இருக்கிற பார்த்தோன்னா நம்ம தமிழ்நாட்டு எலெக்ஷன்லேருந்தே ஒரு புரிதலை புரிஞ்சிக்கலாம். ஏன்னா ஒரு யங்ஸ்டர்ஸ் வந்து அந்த பயம் வந்து மத்தியில் பாஜகவுக்கு இருக்குது. ஏன்னா திமுகவுக்கு எப்படி சாதாரணமாக கையெழுத்து போட்டாங்கன்னா, ஒரு வேளை வந்து ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 50-100 சீட்டு வின் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கிங்களேன். நார்த்தில் இருக்கக்கூடிய இதில் அது உத்தரப்பிரதேசத்தில் நல்ல வரவேற்பு இருக்கிறதா சொல்கிறாங்க. அப்படி வின் பண்ணிட்டாங்கன்னா ஆளுகின்ற பாஜக அந்த ஒரு மிகப்பெரிய கொஷின் மார்க்காக முடிஞ்சிடும். ஆட்சி அமைக்க முடியுமான்றது தெரியல. அதுக்கு என்னென்ன விஷயங்களை பண்ண போகிறாங்கன்னு தெரியல. சரி, பொறுத்து வந்து பார்க்கலாம். ஸோ நாளைக்கு வந்து இன்னும் பல செய்திகளோடு வரோம். ரொம்ப நன்றி.